ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ உடைய ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது டென்டேட்டிவ் கேலண்டரில் August 30 வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பரில் வந்து என்ன இருக்கும், மெயின்ஸ் இருக்கும் சொல்லியிருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து August 30 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 30 டேஸை நம்ம ப்ரிலிம்ஸ் எப்படி கவர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் மெயின்ஸுக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஓகேவா. இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரல் பேங்கிங்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு டஃப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதனால் ஈஸியாக தான் இருந்திருக்கும், ஓகேவா. இப்போது வெறும் ஏஎஃப்ஓ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க மெயின்ஸை தான் இவ்வளோ நாள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த 30 டேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மெயின்ஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். லாஸ்ட்டு 1 வீக் இருக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, மெயின்ஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ப்ரிலிம்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் அதில் வந்து ரெகுலராக மார்க் டெஸ்ட் போடுறதா அதை மட்டும் பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு 1 வீக், ஓகேவா. அதாவது ஆல் டிக்கெட் வருது அப்படின்னா அந்த ஆல் டிக்கெட் வரும் இல்லையா. அப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெயின்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த 1 வீக் ஆல் டிக்கெட் வந்துட்டு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் இருக்கும் டைம். அந்த 1 வீக் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸை வந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் இந்த 1 to 30 டேஸில் வந்து நம்ம ப்ரிலிம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ தான் அதாவது புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி இது அவ்வளோ பெரிய டஃப் கிடையாது, ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வெறும் ஏஎஃப்ஓ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணுறது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காலேஜ் வந்து செப்டம்பரில் முடிஞ்சிச்சு, ஓகேவா. செப்டம்பர் 2022 முடிஞ்சிச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா எக்ஸாம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எப்படி வரும்னா டிசம்பரில் தான் வந்து என்ன வரும்னா ப்ரிலிம்ஸே வரும். டிசம்பர் லாஸ்ட் 30, 31 அந்த டேட்டில் தான் ப்ரிலிம்ஸ் வரும். மெயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியில் வரும். இப்படி தான் வரும். இந்த மாதிரி வரும்போது எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து எப்போனா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மெயின்ஸும் பார்த்தேன், ப்ரிலிம்ஸும் பார்த்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேங்கிங்குள்ளே வரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாமே நான் ஏஎஃப்ஓ தான் எழுதும்போது நான் வந்து அதில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், அதாவது கட் ஆஃப் ஒன்று இருக்கும் இல்லையா. ஒன்றுத்துக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. செக்ஷனல் கட் ஆஃப் பற்றி ஒரி பண்ணாதீங்க, ஓகேவா. எல்லாமே வந்து 10 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ 50 மார்க்னால் 10க்குள்ளே தான் இருக்கும். சம்டைம்ஸ் 1லாம் வந்திருக்கு கட் ஆஃப் குவான் செக்ஷனுக்கு. இங்கிலீஷ்க்கு மேஜராக வந்து 5 to 6 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் செக்ஷனல் கட் ஆஃப். ரீசனிங்கும் குவான்ஸும் வந்து அதோடைய டஃப்னஸை பொறுத்து 1லாம் வந்திருக்கு. 1 மேக்ஸிமம் 10க்குள்ளே தான் வரும் செக்ஷனல் கட் ஆஃப், ஓகேவா. அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நான் 2மே கவர் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாமும் ஏஎஃப்ஓ தான். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 மந்தில் கவர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ்க்கு நான் பேசிக்ஸ் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 1 மந்த்லேயே நான் கவர் பண்ணிட்டேன், ஓகேவா. ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எதில் கவர் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பைஜூஸ் ஆப் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு இல்லையா. அந்த பைஜூஸ் பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ரீயாகவே வந்து வீடியோஸ் வந்து ஆப்பில் இருந்துச்சு. இப்போ வந்து பைஜூஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிட்டாங்க. பைஜூஸ் இல்லை இப்போது. முன்னாடி இப்போ யூடியூப் சேனலில் மேபி வீடியோஸ் இருக்கலாம். அதில் கூட நீங்கள் பட் நான் பார்த்தது வந்து என்னென்னா இங்கிலீஷ் சேனல் இது, அதில் ஹிந்திலையும் இருக்குது, ஓகேவா. அந்த 1 மந்த் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன், ஓகேவா. எல்லா டாபிக்ஸுமே என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ குவான்ஸா, ரீசனிங், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. இங்கிலீஷில் கிராமர் மட்டும் தானே. நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் படித்தது இருந்துச்சு, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு. அதாவது ஓகே எனக்கு ஸ்கூலில் படித்தது ஓரளவுக்கு ரிமெம்பராக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இல்லை இங்கிலீஷில் வந்து நான் ஸ்கூலில் படித்ததில் ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷும் படிக்கணும், ஓகேவா. நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணது குவான்ஸும் ரீசனிங்கும் தான். ஏன்னா இங்கிலீஷில் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றதுனால இங்கிலீஷை படித்தேன். பட் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, ஓகேவா. பட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் இப்போது வந்து 3 சப்ஜெக்ட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எது வந்து ஈஸியாக வரும், எது டஃப்பாக வரும்ன்றதே சொல்ல முடியாது, ஓகேவா. அதனால் 3மே கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ 1 மந்த்து தான் இருக்குது. இப்போ இந்த 1 மந்த் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் இன்னும் வரைக்குமே நான் வந்து
ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், இந்த 1-2 அதாவது ஒரு 10 டேஸ் ஃபஸ்ட்டு 10 டேஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேசிக்ஸை கான்செப்ட்ஸை வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. அதாவது பேசிக் கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு செக்ஷனல் மார்க் எடுங்க. டெய்லி வந்து ஒரு செக்ஷனல் மார்க். நீங்கள் செக்ஷனல் மார்க் எடுக்க என்ன ஆகும்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது ஒரு குவான் செக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஓகேவா? ஒரு செக்ஷனுக்கும் 40 மினிட்ஸ் டைம் இருக்குது. அந்த 40 மினிட்ஸில் ஸோ ஈஸியான டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக் இருக்குன்றதை நீங்கள் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்களுக்கே தெரியும் எந்த டாபிக். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணணும். அதாவது மார்க் டெஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். மார்க் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அரித்மெட்டிக்கும் டிஐக்கும் வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. செக்ஷனல் டெஸ்ட்டும் கான்செப்ட்ஸை நீங்கள் ஒரு நாளைக்கு, அதாவது மேக்ஸிமம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 கான்செப்ட் அப்படியாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஒரு சப்ஜெக்ட்லேயும் சொல்கிறேன், ஒரு சப்ஜெக்ட்லேயும் டெய்லி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் இந்த 10 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியுமா, மினிமம் ஆச்சு நம்மளால் என்ன பண்ணணும், பேசிக், அதாவது கான்செப்ட் இன்டெப்த்தாக அதை பற்றி தெரியல அப்படின்னாலும் பேசிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்செப்ட்ஸ் தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 டேஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 டேஸ் வந்து செக்ஷனல் எடுத்து அதில் வந்து வீக்கான டாபிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீக் டாபிக்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு வீக்கும் அட்லீஸ்ட் இந்த வெறும் செக்ஷனல் மட்டும் எடுக்காமல் என்ன பண்ணுங்கள், வீக்லி அட்லீஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட்டாச்சும் எடுங்க. லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டாச்சும் இருக்கணும். ஃபுல் டெஸ்ட் டெய்லி ஒன்றாச்சும் இருக்கணும் லாஸ்ட்டு 10 டேஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாமில் வந்து ஃபுல் டெஸ்ட் போடும்போது அந்த ஃப்ளோ வரும். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு 10 டேஸ் என்ன பண்ணுங்கள், பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். தெரியாது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் தெரியலையோ, இல்லை புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், செக்ஷனல் மார்க் டெஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த செக்ஷனல் மார்க் டெஸ்ட் போட்டு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஒரு செக்ஷனுக்கும் 40 மினிட்ஸ். நீங்கள் ஃபுல் லென்த் போட்டிங்க அப்படின்னா எடுத்தோடனே டயர்ட் ஆகிடுவீங்க. டயர்டுன்றதை விட உங்களுக்கே வந்து என்ன ஆகிடும், ஒரு கான்ஃபிடன்ஸ் போய்டும். அதனால் ஃபர்ஸ்ட் செக்ஷனலில் போடுங்க. செக்ஷனலில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 10 டேஸ் கம்பல்சரி ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா 3 செக்ஷன் தான், குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு. ஸோ குவான்ஸில் 50 கொஷின் இருக்கும், ரீசனிங்கில் 50 கொஷின் இருக்கும், இங்கிலீஷில் 50 கொஷின்ஸ் இருக்கும். பட் மார்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் 25 மார்க் தான். ஸோ மீதி எல்லாத்துலேயும் என்னென்னா 50 மார்க் 50 மார்க். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை 3ஆக பிரிச்சுக்கலாம், குவான்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு. ஓகேவா? ஸோ நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த 3ல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியான டாபிக்ஸு, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதிலெல்லாம் வந்து நம்ம ஸ்கோரை வந்து லூஸே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் சீரீஸ், மிஸ்ஸிங் ஆர் ராங் நம்பர் சீரீஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஐ கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் இந்த 4 டாப்பிக்கை வந்து என்ன பண்ணுறங்க அப்படின்னா கவர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலுமே இதெல்லாம் கற்றுக்கலாம் நம்ம. ஓகேவா? அதுக்கப்புறம் கற்றுக்கிறதோடு விட்டுட்டு ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கம்பல்சரி இதில் எய்தர் சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் வரும். ஓகேவா? ஸோ இப்போ எய்தர் 5 மார்க்ஸ் வந்துடும். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக 5 வரும். ராங் நம்பர் சீரீஸ் ஆர் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் 5 வரும். இதுலேயே பாருங்கள் 15 மார்க் வந்துச்சு. அப்புறம் டிஐயில் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3 or 4 டிஐ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 or 3 டிஐனா 15 மார்க்கா, 3 or 4 டிஐஸ் வர பாசிபிள் இருக்குது. ஸோ அதில் 2 டிஐ வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ அப்போ 10, அதில் ஒரு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஸோ அதில் ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அரித்மெட்டிக்கில் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வரும்.
அந்த 10 to 15 கொஷின்ஸில் மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 to 8 ஆச்சும் அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ இதுவே பாருங்கள் 10, 15, 20, 25 இதில் ஒரு 5 கூட வச்சுக்கோங்களேன், 30 மார்க் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது அரித்மெட்டிக்கில் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ அரித்மெட்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8-9 டாபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் தரோவாக நான் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 டாப்பிக்காச்சும் தெரிகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஸோ ரெகுலராக ஒன்று டாபிக் வைஸ் டெஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு 10 days டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்போ தான் லேர்ன் பண்ணிக்கிறீங்க பேசிக்ஸ் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக செக்ஷனல் ஃபுல் லென்த்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே போட்டிருக்கணும். அதுவும் லாஸ்ட்டு 10 days கம்பல்சரி ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போட்டே இருக்கணும். அப்படி போட்டுருந்தீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். உங்களுக்கு அந்த இதுவும் கிடைக்கும், ஸ்பீடும் கிடைக்கும். ஓகேவா? சரி, ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங்லையும் இதே மாதிரி வந்து ஸ்கோர் பூஸ்டர், அதாவது ஸ்கோர் ஈஸியாக ஸ்கோர் பண்ண மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில்லாஜிசம், அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி, அப்புறம் டைரக்ஷன் செம்ம, அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதாவது நம்பர் ஆர் ஆல்ஃபபெட் சீரீஸு. ஓகேவா? இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பசில்ஸ். ஸோ இதுலேயும் பசில்ஸ் வந்து 3 to 4 பசில்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பசில்ஸு, அப்புறம் பிளட் ரிலேஷன். ஸோ இதெல்லாம் ஈஸியான டாபிக். ஸோ சிலாஜிசம் கண்டிப்பாக 5 வரும், இன்இக்வாலிட்டி 5 வரும், டைரக்ஷன்ஸில் ஒரு 3 வரலாம். அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன்லேயும் வந்து என்ன வரும்னா 3 to 4 சம்ஸ் கிட்ட வரும். ஸோ ஆல்ஃபபெட் இதில் 5 வரும். ஸோ இதுலேயே பாருங்கள் 5, 10, 15, 20 மார்க் கிட்ட இதிலே வந்துடுச்சு இல்லையா? ஸோ பசில்ஸில் நீங்கள் 2 போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 10 கொஷின்ஸ் வந்துடும் அதில். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் பசில் போட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு டைம் நிறைய இருக்குது, 40 minutes இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் என்ன வேணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இப்போ இந்த 1 month நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ மெயின்ஸும் படிங்க. பட் மெயின்ஸுக்கு கொடுக்குற டைமை விட ப்ரிலிம்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சி வரும். ஸோ ஆர்சி வந்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் எப்படியாச்சும் வந்து 7 to 8 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேரா ஜம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளான்ஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் இருக்கும். ஸோ எரர் ஸ்பாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 10 தான் தெரியுது, அதாவது 50 கொஷினில் 10 தான் தெரியுது அப்படின்னா அந்த 10 கான்ஃபிடெண்ட்டாக போடுங்க. ஏன்னா 10 அட்டன் பண்ணிங்கன்னா 5 மார்க் தான் வரும் இல்லையா? இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 3 நீங்கள் கெஸ் ஒர்க் போனீங்கன்னா தப்பாச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற 5 மார்க்கும் என்ன ஆகிடும்னா நெகட்டிவில் போயிடும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க்குக்கு மட்டும் இப்போ ரீசனிங்கும் குவான்ஸும் நம்ம அந்த மாதிரி கெஸ் ஒர்க் பண்ண முடியாது. எதுவும் நம்ம சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் வச்சு நம்ம கரெக்டாக போடுவோம். பட் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெஸ் ஒர்க்குன்றது ஒன்றும் பண்ணாதீங்க. ஸோ பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அதை மட்டும் விட்டுறவே கூடாது, நெகட்டிவ் மார்க்கை போகிறதுக்கு மட்டும். ஸோ இப்போ 25 மார்க் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 10 above ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? above 10 ஸ்கோர் பண்ணிங்கனாலுமே போதும். அக்யூரேசியோட இல்லை, உங்களுக்கு அக்யூரேசி இல்லைனாலுமே நீங்கள் above 10 ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சேஃபாக வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவரால் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் வந்து 51 சம்திங் ஏதோ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2024 2023 பார்த்தோம் அப்படின்னா 36 சம்திங் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கட் ஆஃப்ஸ் வந்து 21 கூட இருந்திருக்கு, 21, 25 இந்த ரேஞ்சிலலாம் கூட 20 ரேஞ்சில் கூட கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃப் நான் சொல்கிறது ஓவரால் கட் ஆஃப் இருந்திருக்கு. அப்போ அது பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலில் பொறுத்து தான். ஓகேவா? ஆனால் இது வரைக்கும் வந்து 70 above போனதில்லை கட் ஆஃப். ஓகேவா? ஸோ 125க்கு 70 aboveலாம் போனதில்லை. ஸோ
25 to 30லேருந்து வச்சுக்கோங்களேன், 30 to 70க்குள்ளே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, குவான்ஸில் ரீசனிங், இங்கிலீஷ், ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ப்ரிப்ரேஷனை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த 30 டேஸில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மெயின்ஸ்க்கு கொடுக்குறத விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour எக்ஸ்ட்ரா ப்ரிலிம்ஸ்க்கு கொடுங்க. அந்த 1/2 hour 1 hour என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போட்டு அதில் ஏதாச்சும் வீக்காக இருக்கீங்கன்னா அந்த கான்செப்டை படிக்கிறதுக்கு கூட நீங்கள் வச்சுக்கோங்க அந்த 1/2 hour 1 hour. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸுன்ற ஒன்றை கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ்க்கு போக முடியும். நீங்கள் மெயின்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் போக முடியும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ ஆல்.